ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். நம்ம எப்படி ரெடி ஆகிட்டு எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஊர் நோம்பிங்க. ஃபஸ்ட்டு நோம்பி வந்து தீ மிதி திருவிழா. திங்கக்கிழமை நைட்டு வந்து ஆற்றுல சத்திக்கிரகம் அதெல்லாம் அழைச்சி விடிஞ்ச செவ்வாய்க்கிழமை ஒரு 4 மணி வாக்கில் வந்து தீ மிதிப்பாங்க. அதுக்கு தான் நம்ம ரெடி ஆகிட்டோம். எதுக்கு சரி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காத பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அருள்மிகு ஐந்தூர் மாரியம்மன் சுவாமி இதுதாங்க. சாமி வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்குள்ளார இருந்து தான் நம்ம பிடிக்க முடியும். இது சாமிக்குள்ளார போய் கிட்ட பிடிக்க முடியாது. தூரத்துலேருந்து ஜூம் பண்ணி பிடிச்சது தான் இது. 5 ஊருமே கொண்டாடுவாங்கங்க. பாருங்கள், கூட்டம் ஓரளவுக்கு இருக்கும். இப்போ எல்லாம் தனித்தனியாக அவங்க ஊர்லேயே செஞ்சாலும் இந்த சாமி வந்து கும்பிட்டு போய் தான் அங்கே போய் எல்லாமே பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் குண்டமும் பற்ற வச்சிட்டாங்க. மழையாக இருந்தாலுமே குண்டம் வந்து நல்லா எரியும். ஒரு டைம் செம மழை, குழியிலிருந்து தண்ணியெலாம் மொண்டு ஊற்றிட்டு பற்ற வச்சாங்க. அப்பயுமே குண்டம் வந்து நல்லா பற்றிருச்சு. புளியாவரை வச்சு தான் பற்ற வைப்பாங்க. இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி டெக்கரேஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் நிறைய டெக்கரேஷன் கொடுத்துருந்தாங்க. லைட்டும் பயங்கரமாக இருந்தது. வெடி வந்து அப்பப்போ வெடிப்பாங்க, விட்டு விட்டு வெடிப்பாங்க, ஒரே முட்டுக்காக வெடிக்க மாட்டாங்க. சத்தியெல்லாம் ஆற்றுக்கு அழைச்சிட்டு போய் ஆற்றுல தாங்க அழகாக இருக்குல்ல. ஆத்தாளுக்கு பம்பை, மேளம், அப்புறமா வான வேடிக்கை, லைட் அலங்காரம் இதோடு தாங்க ஆத்தா வந்து குதிரையில் ஆற்றுலேருந்து சத்தி அழைச்சிட்டு போய் அருளோடு தாங்க குண்டம் வந்து இறங்கும். 3 பூங்கரகம் இருக்கும். 3 கரகத்துக்கும் அருள் வந்தால் மட்டும்தான் கோயிலுக்கு போவாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலுமே இங்கேயே தான் விளையாண்டுட்டு இருக்கும் சாமி. போய் வளைஞ்சி வந்துட்டுருங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:30 to 5 மணிக்கெல்லாம் சாமி கோயிலுக்கு போயிடுச்சு. இப்போ வந்து சாமி வரட்டும், நம்ம முன்னாடி போய் இடம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டத்தாண்டை வந்துட்டுங்க. குண்டத்தாண்டை வந்து நம்மளால் நிற்கவே முடியல. அதெல்லாம் நெருப்பெல்லாம் ஒட்டையாக இருந்ததெல்லாம் எல்லா இடத்துலையும் பரவாயில்ல மாதிரி கிளச்சி விட்டுட்ருந்தாங்க. பக்கத்தில் வாழைத்தார் கட்டியிருந்தாங்க, அதுவே வந்து கருகிடுச்சு. இருந்தாலும் ஆத்தாவோட மகிமை இந்த வருஷம் வந்து யாரையுமே சுடலைங்க. நல்லபடியாக நோம்பி வந்து கொண்டாடினாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வேப்பிலையை வச்சுட்டு எல்லாம் அந்த நெருப்பை வந்து நல்லா சாம்பலெல்லாம் பறக்க வைக்குவாங்க ஆளுங்கள்லாம். பாருங்கள், இது வந்து 60 அடி குண்டான்னு நினைக்கிறேங்க. எங்களது வந்து 3 சுற்று இறங்குவோம். ஒரே சுற்றெல்லாம் நிற்க மாட்டாங்க. 3 சுற்று இறங்குறவங்க இறங்குவாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் ஒரே சுற்றில் நின்றுக்குவாங்க. மேக்ஸிமம் எங்களோட ஊரில் 3 சுற்று தாங்க இறங்குவாங்க. இது வந்து ஆத்தாவுக்கு நேருக்கு நேராகவே குண்டம் வந்து வெட்டுற அளவுக்கு இடம் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆத்தா நல்லா மகிழ்ச்சியாக பார்த்துட்ருப்பா. பாருங்கள், இந்த வருஷம் பயங்கர விரவுங்க, 2 லோடு விரவு. ஆனால் குண்டை வந்து பார்த்திங்களா ஆட்கள் வந்து கம்மி, ஒரு 20 ஆள் தாங்க. இந்த மாதிரி சாமி வந்த உடனே பூ வந்து போட்டு பார்ப்பாங்க. பூ கருவுதா இல்லையான்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டு உடனே வந்து சாமி அருள் வந்து ஃபஸ்ட்டு சாமி போகும். அப்புறமா ஒவ்வொன்றா சத்திக்கிறோம். அப்படியே ஆட்கள் எல்லாமே போவாங்க. நிற்கவே முடியலங்க. நாங்களும் அந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் திரும்பி நிற்க வைக்கிறோம். நிற்கவே முடியல. ஆனால் இவங்க பக்தி இருந்தால் சுடாது போல். பாருங்கள், எல்லோரும் இப்போ குண்டானங்கனாக என்னோடய ஒரே குறிக்கோள் யார் ஃபேஸையும் வந்து நம்ம காட்டிடக்கூடாது அப்படின்றதுனால தான் காலை மட்டும் எடுத்துட்டோம். ஏன்னா ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது இல்லையா. அதனால் இந்த வருஷம் குண்டை இறங்குற ஆட்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க.
3 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் போடுவாங்க. ஆனால் இந்த டைம் வருஷம் வருஷம் போடுறதுனால கம்மியாக என்னான்னு தெரில. ஃபஸ்ட்டெல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும், நின்று பார்க்குற அளவுக்கு கூட இடம் இருக்காது இங்கேயே. ஆனால் இந்த வருஷம்லாம் நார்மலாக தாங்க இருந்தது. இந்த மாதிரி குண்டத்தை இறங்கிட்டு ஃபைனலாக எல்லாருமே இறங்கி முடிஞ்சதுமே உப்பு போடுவாங்கங்க. இந்த உப்பு வந்து நிறைய வாங்கி யார் வேணாலும் போடலாம், வேண்டுதல் வச்சு கூட போடலாங்க. பாருங்கள், எல்லாம் இறங்கிட்டு 3 சுற்று வருவாங்கங்க கம்பல்சரி. ஒரு சுற்றுலாம் இல்லை, 3 சுற்று வருவாங்க. இந்த வருஷம் எந்த ஒரு அசம்பாவிதமுமே நடக்கலை, போலீஸ் கூட வரல. ஏன்னா எங்கள் ஊர்க்காரரே எல்லாமே மேனேஜ் பண்ணியாச்சு. இந்த வருஷம் நோம்பி சாட்டில் வந்து நான் பார்த்துட்டு தாங்க இருக்கிறேன். தேங்காய் உடையதாக இருக்கட்டும், இல்லை சாமி வருதா இருக்கட்டும், எல்லாமே நல்லபடியாக வந்து இருந்தது. நமக்கு வந்து ஆத்தாளுக்கு திருப்தி அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கம்பம் நடும்போது ஆடு துளுக்கிறதா இருக்கட்டும், இது திருப்பி குண்டத்துக்கும் ஆடு வெட்டுவாங்கங்க, அந்த ஆடு துளுக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் திருப்பியுமே தேங்காய் பழம் உடையிறது எல்லாமே சூப்பராக உடஞ்சிச்சிங்க. ஆனால் எங்கள் ஊரில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபைனலாக ஆத்தாளுக்கு வந்து தாலாட்டு பாடினாங்கங்க. தாலாட்டு பாடிட்டு குழந்தைங்க இல்லாதவங்கெல்லாம் வந்து காணிக்க போடுங்க, மடியில் வச்சு மடியில் காசு கொடுத்துங்க, காணிக்க போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபைனலாக நம்ம ஒரு தீமிதி திருவிழா முடிஞ்சிடுச்சு. ஆத்தாளை பார்க்குறதுக்கு 2 கண்கள் பத்தாது, இறைவன் 1000 கண் கொடுத்தாலும் பத்தாது. ஏன்னா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஆத்தா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. நான் என்னோடய சப்ஸ்கிரைபரும் ஃபாலோவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு, நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர் ஆத்தாக்கிட்ட வேண்டிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய். நெக்ஸ்ட் ஒரு லாங் விளையாட பார்க்கலாம்.